Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா mispronounced words in English. ஸோ இந்த பார்க்க போகிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப காமனாக நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான். ஆனால் இதெல்லாம் தப்பாக தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஸோ அதோட கரெக்டான ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இது இப்படி தான் சொல்லணுமா, நம்ம இப்படி சொல்லிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம காமனாக டே டு டே லைஃப்பில் பேசுகிற யூஸ் பண்ணுற செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதை நம்ம வந்து கரெக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வேர்ட், ஸோ இதோடைய ப்ரொனன்சியேஷன் நமக்கு வந்து தெரிஞ்சு எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா ஆல்மண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்லி ஐ டேக் சம் ஆல்மண்ட்ஸ், 1 handful ஆஃப் ஆல்மண்ட்ஸ், 1 cup ஆஃப் ஆல்மண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஆல்மண்ட்ஸ் அப்படின்றது இதோடைய சரியான ப்ரொனன்சியேஷன் கிடையாது. கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ஆல்மண்ட்ஸ். ஸோ கிடையாது ஆ. ஸோ இதோடைய கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ஆல்மண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த வேர்டை எல்லாரும் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் வந்து புளிப்பு சுவை. இப்போது வந்து எலுமிச்சம்பழம், மாங்காய் அதெல்லாம் வந்து புளிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாரும் சொல்கிறது சோர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் சோர். த ரைட் ப்ரொனன்சியேஷன் இஸ் சவர். ஸோ மேங்கோஸ் ஆர் சவர் அப்படின்னா இந்த புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சவர் இன் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ பார்க்குற இந்த வார்த்தை எல்லாரும் சொல்கிறது சலூன். ஸோ இதோடைய ரைட் ப்ரொனன்சியேஷன் சலூன் கிடையாது, சலான். ஸோ சலான் அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய கரெக்டான ப்ரொனன்சியேஷன். அண்ட் தமிழ்லையும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சலூன் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக தமிழ்லேயும் கூட அதை வந்து சலூன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. தமிழில் வந்து சலூன்றது வந்து சரியான வார்த்தையாக இல்லை. முடி திருத்தும் நிலையம் அந்த மாதிரி தான் சொல்லணும். பட் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறது வந்து சலூன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் அது வந்து சலூன் கிடையாது, சலான். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இப்போ பார்க்குற இந்த வார்த்தையும் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது தான். நைட்டு கொஞ்சம் டின்னர் ஏதாவது ரெடி பண்ணலையா, ஓகே நம்ம பீஸா ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீஸா அப்படிங்கிறது அதோடைய சரியான ப்ரொனன்சியேஷன் கிடையாது. அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பீட்ஸா அப்படின்னு தான் சொல்லணும். நடுவில் வந்து சின்னதாக ஒரு டி சவுண்ட் அதில் வரணும். ஜெட் மட்டும் தானே இருக்குது அப்படின்றதுனால அது ஜ சவுண்டில் எல்லாரும் பீஸா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது பீஸா கிடையாது, பீட்ஸா. நெக்ஸ்ட் ஒன், இந்த வேர்ட் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த கடைகள்லாம் வந்து ஏதாவது சேல்ஸ்லாம் போயிட்டுருக்கு, சேல் ஏதாவது ஃபெஸ்டிவல் சேல் அப்படிலாம் போயிட்டுருக்கும்போது கடையில் வந்து இந்த கிஃப்ட் கூப்பன் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிஃப்ட் கூப்பன் கொடுப்பாங்க. நம்ம நிறையா பர்ச்சேஸ் பண்ணால் இதுக்கு கிஃப்ட் கூப்பன். அப்புறம் நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸில் வந்து கூப்பன் கோட் அப்படின்னு இப்போ ஒன்று இருக்குது. நம்ம கோட் போட்டால் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் இதுக்கு பேர் வந்து கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நம்ம ரொம்ப நாளாக கேட்டுட்டும் இருக்கிறோம். ஆனால் இது வந்து கூப்பன் கிடையாது. இதோட ரைட் ப்ரொனன்சியேஷன் கூப்பான். நெக்ஸ்ட் ஒன், இந்த வேர்டு என்ன அப்படின்னா பிளம்பர். நம்ம வீட்டில் வந்து பைப்பில் தண்ணி வரல, தண்ணி ஒழுகுது, அதுக்கெல்லாம் வந்து பிளம்பரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்டு எல்லாருக்குமே தெரியும் பிளம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. பிளம்பர் அப்படிங்கிறது ஆனால் சரியான ப்ரொனன்சியேஷன் கிடையாது. இதில் வர்ற அந்த பி சவுண்ட் வந்து சைலண்ட். ஸோ நம்ம வந்து இதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா பிளம்பர் அப்படின்னு தான் சொல்லணும். பிளம்பர் அப்படின்னு சொல்கிறது சரியான ப்ரொனன்சியேஷன் கிடையாது. கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் பிளம்பர். ஸோ இப்போ என்னெல்லாம் வேர்ட் பார்த்தோம் அப்படின்னு மறுபடியும் பார்க்கலாம். ஆல்மண்ட்ஸ் கிடையாது, ஆமண்ட்ஸ். சோர் கிடையாது, சவர். சலூன் கிடையாது, சலான். பீஸா கிடையாது, பீட்ஸா. கூப்பன் கிடையாது, கூப்பான். பிளம்பர் கிடையாது, பிளம்பர். ஸோ இப்போ கேட்ட இந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த கரெக்டான ப்ரொனன்சியேஷன் கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களும் வந்து எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.